ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திகர் யூடியூப் vlogs. இன்றைக்கி ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் வரமல்லி, 3 காஷ்மீரி சில்லி, 4 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் வந்துட்டு மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், சும்மா ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து கடுகு, வெந்தயம். இந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து பிரியாணிக்கு, தொக்குக்கு, நார்மலாக சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் போல் வந்துட்டு சீரகம். இது ஒரு 2 ஸ்பூன் போல் வந்துட்டு எள்ளு சேர்த்துக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு எள்ளு வேண்டான்னா இது வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் எள்ளு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு இதை டீப் ஃப்ரை, அந்த பொரிஞ்சு வர சத்தம் கேட்கும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வறுத்தா போதும். அந்த அளவுக்கு வறுத்துட்டு ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. எல்லாம் நல்லா சூடாயிட்டு அந்த பொரியிற சவுண்டு கேட்கும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு எடுத்துடலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அந்த கருவேப்பிலை எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அந்த அளவுக்கு வறுத்துட்டு எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாயில் வந்துட்டு நல்லா எண்ணெய், உங்களுக்கு தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் சரி, இல்லை நல்லெண்ணெய் இருந்தாலும் சரி, கடலெண்ணெய், எந்த எண்ணெய் இருந்தாலும் கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க. எண்ணெய் கத்திரிக்காய்க்கு எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி முழுசாக வந்துட்டு ஒரு 4ஆக கட் பண்ணி போட்டு எண்ணெயிலே நல்லா அது கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடும். ஒரு 80% வரைக்கும் வந்து நல்லா வந்து நல்லா நல்லா வதக்கி விட்டுட்டு அதிலே நல்லா வெந்துட்டோம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு சால்ட்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சாச்சு. இதை வந்து அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். இதுக்கு வேறு எதுவுமே வெங்காயம், தக்காளி எதுவுமே தேவையில்ல. இது மட்டுமே இருந்தால் போதும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, பிரியாணிக்கு எல்லாத்துக்கூடமே வச்சு சாப்பிட்லாம். இதில் வந்துட்டு ஒரு 1.25 ஸ்பூன் வந்துட்டு குழம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் வேணான்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு அதுலேயே வரமிளகாவும் சேர்த்துருக்கிறது. ஸோ இதெல்லாம் நல்லா ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லா கொதித்து வருதோ, நல்லா சுண்டி வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். நம்ம வந்து ஒரு 80% வந்து எண்ணெயிலே கத்திரிக்காவை நல்லா வேக வச்சாச்சு. இதில் நல்லா கொதிச்சுன்னா ஃபுல்லாக வெந்து வந்துடும். நல்லா கொதித்து வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எடுத்துடலாம் குழம்ப. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.